நம்முடைய டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சைக்காலஜில ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன யூனிட், அதுல என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 டேஸா நடந்துட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் 20 டேஸ் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புன அந்த 1 மார்க் கொஸ்டினை படிங்க. நீங்க டைரக்டா 1 மார்க் கொஸ்டினை படிக்காதீங்க. ஏன்னா அந்த பாடத்துடைய அடிப்படை புரியாம நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு இன்டெரக்டா கொஸ்டின் கேட்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற அந்த 1 மார்க் கொஸ்டின் நீங்க படிங்க. சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான தலைப்புகள்லாம் ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் பொருள், கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள். இதை பத்தி பார்க்க போறோம். 2 வந்து பாருங்க, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடுகள், அதை பார்க்க போறோம். 3 பாருங்க, குழந்தை வளர்ச்சியில் இயற்கை மற்றும் வளர்ச்சியின் தாக்கம், இந்த 3வது பார்க்க போறோம். 4 பாருங்க, வளர்ச்சியின் நிலைகள். வளர்ச்சி நிலைகள்ல 3 நிலைகள் கொடுத்துருக்காங்க. 1 குழந்தை பருவம், 2 முன்குழந்தை பருவம், 3 குமர பருவம். இதை பத்தி பார்க்க போறோம். 5வது தலைப்பு பாருங்க, வளர்ச்சியின் பரிணாமங்கள். இதுல என்ன பார்க்க போறோம்னா உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, அடுத்து சமூக வளர்ச்சி. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். சரிங்களா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சுங்க. சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். எந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. கொஸ்டின் டோட்டலா இன்டெரக்டா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸை கவனிச்சதை வச்சு தான் மோஸ்ட்லி நம்ம அட்டன் பண்ண முடியும். அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு அடுத்து நீங்க அந்த கொஸ்டினை பொறுமையா நிதானமா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கிளாஸை கவனிக்காம சைக்காலஜில நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ கிளாஸை நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போற பாருங்க, வளர்ச்சி. வளர்ச்சினா என்ன சார் அப்படி பாருங்க. இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம், உன்னுடைய ஹைட் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டோம்னா உன்னுடைய உயரம் எவ்வளோ அப்படி கேட்டால் நம்ம அளந்து சொல்லிடலாம். உன்னுடைய வெயிட் எவ்வளோ, உன்னுடைய எடை எவ்வளோன்னா நம்ம அளந்து சொல்லிடலாம். அப்போ பாருங்க, வளர்ச்சி என்பது உடல் ரீதியாக அவன் வளர்றான் பார்த்தீங்களா, அதைத்தான் வளர்ச்சின்னு சொல்லுவோம். மன ரீதியாக கிடையாது. உடல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்களை தான் வளர்ச்சின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப வளர்ச்சி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, வளர்ச்சி என்பது மனித உடலில் ஏற்படும் அளவிடக்கூடிய, நான் சொன்ன பாத்தீங்களா, வளர்ச்சி என்பது மனித உடலில் ஏற்படும், இதுதான் முக்கியமான விஷயம், அளவிடக்கூடிய கண்கூடான மாற்றங்களை குறிக்கும். 10 வயசுல ஒருத்தர் எவ்வளவு வெயிட் இருந்தான், 15 வயசுல வெயிட் இருந்தான், 10 வயசுல எவ்வளவு உயரம் இருந்தான், 15 வயசுல எவ்வளவு உயரம் இருக்கான், நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அதான் பாருங்க, கண்கூடான மாற்றங்களை குறிக்கும். இது பெரும்பாலும் உயரம், எடை மற்றும் உடல் உறுப்புகளின் பருமன் அதிகரிப்பதை குறிக்கிறது. நம்முடைய உடல் உறுப்புடைய வளர்ச்சியை தான் இது குறிக்குது, மன ரீதியான வளர்ச்சி கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப வளர்ச்சி என்பது மனித உடலில் ஏற்படும் அளவிடக்கூடிய கண்கூடான மாற்றங்களை குறிக்கும். இது பெரும்பாலும் உயரம், எடை மற்றும் உடல் உறுப்புகளின் பருமன் அதிகரிப்பை குறிக்கும். இதைத்தான் நான் சொன்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அளவு சார்ந்ததா இருக்கும், அடுத்து வரையறுக்கப்பட்டதா இருக்கும், அடுத்து உடல் சார்ந்த மாற்றத்தை குறிக்கும். இந்த 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அளவு சார்ந்தது. அளவு சார்ந்ததுன்னா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, இதனை அளவுகோல் அல்லது தராசு மூலம் துல்லியமாக அளவிட முடியும். ஒருத்தருடைய உயரத்தை துல்லியமா அளவிட முடியும், ஒருத்தருடைய எடையை துல்லியமா அளவிட முடியும், ஒருத்தருடைய அவனுடைய கையோட நீளத்தை துல்லியமா அளவிட முடியும்,
அவனுடைய காலோட நீளத்தை துல்லியமா அளவிட முடியும். அதான் சொல்றாங்க. அதுதான் அளவு சார்ந்தது. வளர்ச்சின்றது அளவு சார்ந்தது. இது 1 மார்க் கேட்பாங்க. வளர்ச்சின்றது எதை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. வளர்ச்சி என்பது அளவு சார்ந்தது. இதனை அளவுகோல் அல்லது தராசு மூலம் துல்லியமாக அளவிட முடியும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வரையறுக்கப்பட்டதுன்னா என்ன சார்? ஒருத்தன் வாழ்நாள் முழுவதுமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கான், ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் எடை கூடி இருக்கான். அதான் சொல்ல பாருங்க, இது வாழ்நாள் முழுவதும் நடைபெறுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதில், அதாவது முதிர்ச்சி அடையும் போது நின்றுவிடும், நம்முடைய வளர்ச்சி வந்து நின்றுவிடும் சொல்றாங்க. சரிங்களா? அதைத்தான் பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டது அப்படி வரையறுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உடல் சார்ந்த மாற்றம். இந்த வளர்ச்சி எதனால ஏற்படுது பாருங்க, உடல் அமைப்பில் ஏற்படும் புற மாற்றங்களை மட்டுமே குறிக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உடல் அமைப்பில் ஏற்படும் புற மாற்றங்களை மட்டுமே குறிக்கும் அப்படின்னா நான் சொல்ல பாருங்க, இப்ப 10 வயசுல ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அதே நபர் 30 வயசுல அந்த நிகழ்வு நடக்கிறப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவான்? 10 வயசுலனா அவனுக்கு வந்து நிறைய விஷயம் புரியாது, அனுபவம் இருக்காது, பக்குவம் இருக்காது, டக்குன்னு பதட்டப்படுவான், டக்குன்னு கோவப்படுவான், டக்குன்னு அழுவான். இதே இது 30 வயசு 20 வயசு 25 வயசுக்கு மேல இருப்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். சரிங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான கிடையாது. அதான் முக்கியமா பாருங்க, புற தோற்றங்களே வைத்து இவன் 10 வயதுல இவ்வளவு வளர்ச்சி இருக்கான், இவன் 20 வயதுல இவ்வளவு வளர்ச்சிருக்கான், அதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றாங்க தவிர அவனுடைய பக்குவத்தை அவனுடைய அனுபவத்தை வளர்ச்சின்னு சொல்லல இந்த 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 டாபிக்ல. அப்போ வளர்ச்சி அப்படின்றது அதாவது உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை மட்டுமே குறிக்கிறது. அந்த மட்டுமே வார்த்தையை பாருங்க, உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை மட்டும்தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்க, வளர்ச்சியின் முக்கிய கருத்துக்கள். வளர்ச்சியுடைய முக்கிய கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அமைப்பில் விரிவாக்கம், செல்களில் பெருக்கம், அளவிடக்கூடிய தன்மை, அடுத்த முடிவு நிலை, அடுத்த மேம்பாட்டின் ஒரு பகுதி. 5 விஷயம் சொல்றது. ஃபர்ஸ்ட் பாருங்க, அமைப்பில் விரிவாக்கம். அமைப்பில் விரிவாக்கத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க உடல் அமைப்பை சார்ந்தது. நான் சொல்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பக்குவம் கிடையாது, அவனுடைய சமநிலை கிடையாது, முழுக்க முழுக்க உடலை சார்ந்ததுதான். இவன் இவ்வளவு உயரமானவன்பா, இவன் குட்டையானவன்பா, இவன் குண்டானவன்பா, இவன் ஒல்லியானவன் அப்படி சொல்ல பாத்தீங்கன்னா அதுதான் வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க உடல் அமைப்பை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இது உடலில் பாருங்க, இது உடலின் உள் மற்றும் வெளி உறுப்புகளின் அளவு. அதான் முக்கியம். உடலின் உள் மற்றும் வெளி உறுப்புகளின் அளவு, உயரம் மற்றும் எடை அதிகரிப்பதை குறிக்கிறது. இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, செல்களில் பெருக்கம். வளர்ச்சி இருக்கும் நம்முடைய செல்கள் பெருக்கம் அதை சொல்றாங்க. இது தசைகள் மற்றும் எலும்புகளில் நிகழும் உயிரியல் செல் பிரிதல். அதான் முக்கியம். இது தசைகள் மற்றும் எலும்புகளில் நிகழும் உயிரியல் செல் பிரிதல் மற்றும் திசுக்களின் பெருக்கத்தினால் உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படி சொல்றாங்க. இதான் முக்கியம். பாருங்க, இது தசைகள் மற்றும் எலும்புகளில் நிகழும் உயிரியல் மாற்றங்கள் எதை குறிக்கும் சொல்லி கேட்பாங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரி, அதை புரிஞ்சு பாத்துங்க. இது தசைகள் மற்றும் எலும்புகளில் நிகழும் உயிரியல் செல் பிரிதல் மற்றும் திசுக்களின் பெருக்கத்தினால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அளவிடக்கூடிய தன்மை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் நிலையான அலகுகளை கொண்டு துல்லியமாக எண்களால் அளவிட முடியும். நீ 7th படிக்கிறப்ப எவ்வளவு வெயிட் இருந்த அளவிடலாம், அதே நம்ம 10th படிக்கிறப்ப எவ்வளவு வெயிட் இருக்காங்க அளவிடலாம். அதான் துல்லியமாக அளவிடலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் நிலையான அலகுகளை கொண்டு துல்லிய எண்களால் அளவிட முடியும்னு சொல்றாங்க. அடுத்து முடிவு நிலையை பாருங்க. முடிவு நிலை நான் சொன்னேன், வளர்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டு. நம்முடைய அறிவுக்கு எல்லை கிடையாது, நம்முடைய பகுத்தறிவு தன்மைக்கு எல்லை கிடையாது, ஆனா வளர்ச்சிக்கு எல்லை உண்டு சொல்றாங்க. அதான் பாருங்க, வளர்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டு. மனிதன் முழு உடல் முதிர்ச்சி அடையும் போது வளர்ச்சி இயல்பாகவே நின்றுவிடும் அப்படி சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, மேம்பாட்டின் ஒரு பகுதி. அது என்ன சார் மேம்பாட்டின் ஒரு பகுதி? ஒரு மனிதனை எல்லா விஷயங்களும் சிறந்து விளங்காதான் அவன் அறிவாளின்னு சொல்றோம். ஆளும் வளரணும், அறிவு வளரணும் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த வளர்ச்சின்றது ஆள் வளர்றதை மட்டும்தான் குறிக்குது. சரிங்களா? ஆனா ஆள் வளர்றதும் ஒரு முன்னேற்றம் தான். நம்ம உடம்ப ஃபிட்டா கரெக்டா வச்சுட்டா அது ஒரு முன்னேற்றம் தானே. அப்ப முன்னேற்றத்தின் ஒரு பகுதி தான் வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஹைட்டா இருக்கான், அவன் போலீஸ்க்கு போகலாம், மிலிட்டரிக்கு போகலாம். அப்ப அவனுடைய முன்னேற்றத்தின் ஒரு பகுதி அந்த உடல் வளர்ச்சி. புரியுங்களா? முழுமையான வளர்ச்சி கிடையாது. வளர்ந்தவெல்லாம் அறிவாளி, வளர்ச்சிக்காகலாம் அறிவில்லாதவன், ஒல்லியானவங்களாம் அறிவாளி, குண்டானவங்களும் அறிவாளி அப்படின்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? இப்ப இந்த வளர்ச்சின்றது நம்ம முன்னேற்றத்தோட ஒரு பகுதி தான். அதான் சொல்ற பாருங்க, வளர்ச்சி என்பது மனித மேம்பாடு என்ற பரந்த, அதாவது வளர்ச்சி என்பது ஒரு பரந்த மேம்பாடு கருத்தகத்தின் ஒரு முக்கிய பகுதி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அடுத்து முக்கியமானது வளர்ச்சியை நிர்வகிக்கும் விதிகள். வளர்ச்சியை எது நிர்வகிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு இருக்கு. ஒன்று வந்து பாருங்க, தலை முதல் கால் நோக்கி வளர்ச்சி. தலையிலிருந்து தான் அப்படியே வளர்ச்சி ஆரம்பிக்குது. தலையிலிருந்து கால் நோக்கி வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது பாருங்க, மையத்தில் இருந்து வெளிநோக்கிய வளர்ச்சி. நம்முடைய நடுப்பகுதியிலிருந்து தான் வளர்ச்சி கை காலெல்லாம் விரிஞ்சு வருது. அதான் மையத்தில் இருந்து வெளிநோக்கி வளர்ச்சி. 3 பாருங்க, தனிநபர் வேறுபாடுகள். ஒவ்வொரு ஆளுக்கும் வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் ஹைட்டா இருப்பான், ஒருத்தர் குண்டா இருப்பான், ஒருத்தர் குட்டையா இருப்பான், ஒருத்தர் குண்டா இருப்பான், ஒருத்தர் ஒல்லியா இருப்பான். அப்போ வளர்ச்சி வந்து வேறுபாடு, தனிநபர் வேறுபாடு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, தலை முதல் கால் நோக்கி வளர்ச்சி. வளர்ச்சி தலையிலிருந்து தொடங்கி கீழ் நோக்கி பரவுகிறது. முன்வர கொஸ்டினை கேட்கலாம். வளர்ச்சி இருந்து தலையிலிருந்து தொடங்கி கீழ் நோக்கி பரவுகிறது. இதுதான் தலை முதல் கால் நோக்கி வளர்ச்சி சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, மையத்திலிருந்து வெளிநோக்கிய வளர்ச்சி. நம்ம உடலுடைய பாருங்க வளர்ச்சி உடலின் மையப்பகுதியிலிருந்து, நம்ம வளர்ச்சி வந்து உடலுடைய மையப்பகுதியிலிருந்து தொடங்கி வெளிப்பகுதிகளை நோக்கி நிகழ்கிறது. நம்முடைய மையப்பகுதி, உடலுடைய மையப்பகுதியிலிருந்து தான் கை கால் எல்லாமே வெளிப்பகுதியில நோக்கி தான் வளருதுன்னு சொல்றாங்க. அடுத்து 3 பாருங்க, தனிநபர் வேறுபாடுகள். அதாவது மரபியல் மற்றும் சூழ்நிலை காரணிகளால் ஒவ்வொரு நபரின் வளர்ச்சி வேகமும் வேறுபடுகிறது. பாருங்க, மரபியல் ரீதி அவங்க அப்பா வளர்ச்சியா இருந்தா மகன் வளர்ச்சியா இருப்பான், அப்பா குட்டையா இருந்தா மகன் குட்டையா இருப்பான். அது மரபியல் ரீதியும் காரணம் இருக்கு. அதான் மரபியல் மற்றும் சூழ்நிலை காரணமாக. ஊட்டச்சத்து சரியா எடுக்காம இருந்தானா, அவங்க அப்பா நல்லா ஊட்டச்சத்தோடு இருந்தானா, அவன் ஊட்டச்சத்து எடுக்கலன்னா எப்படி வர முடியும்? அதான் பாருங்க, மரபியல் மற்றும் சூழ்நிலை காரணங்களால் ஒவ்வொரு நபரின் வளர்ச்சியும் வேகமும் வேறுபடுகிறது. இதுதான் வளர்ச்சி. சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி என்பது உடல் சார்ந்த வளர்ச்சியை தான். இங்க அறிவுக்கோ மனதுக்கோ சம்பந்தம் கிடையாது. அந்த அளவை வந்து கண்கூட நம்ம பார்க்க முடியும், துல்லியமா நம்ம அளக்க முடியும். சரிங்களா? அதான் வளர்ச்சின்றது உடல் சார்ந்த அதிகரிப்பை தான் வளர்ச்சின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.